பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் குளிர்கால வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் பெத்லகேமை நோக்கி என்ற தலைப்பிலே வேதத்தை ஆராய்ந்து வருகிற இந்த நாட்களிலும் 9வது நாளாகிய இந்த தினத்திலே ஸ்திரீயின் வித்தாக பெத்லகேமிலே வந்த தேவகுமாரனை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். ஆம், அவர் ஸ்திரீயின் வித்தாக கடந்து வந்தவர். அதைத்தான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காலம் நடைபெறின பொழுது ஸ்திரீயில் பிறந்தவர் என்று சொல்லி அப்போஸ்தலர் கலாத்திற்கு எழுதும் பொழுது 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை குறிப்பிட்டு எழுதுகிறார். ஆம், ஸ்திரீயிடத்தில் பிறந்தவராய் ஆண்டவராகிய தேவன் அவரை அனுப்பினார். ஸ்திரீயின் வித்தாக அவரை அனுப்பினார். மகிமை உண்டாகும். உனக்கும் ஸ்திரீக்கும் வித்துக்கும் அவ்வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்று சொல்லி தீர்க்க தரிசனம், முதல் சுவிசேஷம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனம் இங்கே பெத்லகேமிலே நிறைவேறினது. பெத்லகேமிலே உதயமான தேவகுமாரன் பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே வெளிப்பட்டார் என்று சொல்லி யோவான் தன் நிருபத்தில் எழுதுகிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே அதை நாம் பார்க்கிறோம். ஆம், சத்துடைய கிரியையெல்லாம் அதமாக்கி போடும்படி சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவார். அதுதான் அவர் கொடுக்கதான வாக்குத்தத்தம். ரோமருக்கு அப்போஸ்தலர் எழுதும் பொழுது அப்படித்தான் அந்த வாக்குத்தத்தை சுட்டி காட்டுகிறார். ஆம், மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவர் தமது மரணத்தாலேயே அந்த பிசாசனை அழிக்கும்படி ஜீவகாலம் முழுவதும் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளார்களை விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார் என்று சொல்லி எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. சிலுவையில் அறியப்பட்டிருக்கும் பொழுது அவர் தாமே நமக்கு எதிராக உள்ள கட்டளைகள் விரோதங்கள் எல்லா கையெழுத்தையும் குலைத்து சிலுவையில் மேல் அதை ஆணி அடித்து அவர் தாமே அதில் ஒரு ஜெயத்தை எடுக்கும்படியாக கலித்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு எல்லாத்தையும் வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி கொலைசேர் 2ஆம் அதிகாரம் 14-15வது வசனங்கள் தெரிவிக்கிறது. சிலுவை ஒரு ஜெயத்தின் அடையாளம். மகிமை உண்டாவது. அதில் ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் ஜெயம் எடுத்தார். ஆம், மீண்டுமா இப்பொழுதும் தேவனுடைய பரிசுத்த பிதாவினுடைய சமூகத்திலே வலது பார்சத்தில் இருந்து சத்துருக்களை ஆதப்படியாக்கி படும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். சத்துரு கிரியைகளுக்கெல்லாம் ஒரு நியாய தீர்ப்பு காத்திருக்கிறது. ஆண்டவர் தாமே உலகத்தின் முடிவு காலத்துக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். மகிமை உண்டாவதாக. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று என்று சொல்லி யோவானுக்கு தரிசனத்தை காண்பிக்கப்பட்டது. மிகாவேலும் சேர்ந்த தூதர்கள் மறுசற்பத்தோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார். யோவான் பார்த்தார். மகிமை உண்டாவதாக. தரிசனத்தில் அதை கண்டார். ஆம், வலுசற்பமானது ஸ்திரீ மீது கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சியோடு சந்ததியுடனே மற்றவருடைய யுத்தம் பண்ண போயிற்று. நமக்கு மாணவ பொல்லாத கிரியையோடு யுத்தம் உண்டு. ஆனால் யுத்தத்தில் வெற்றி சிறக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம உலகத்தில் உள்ளவர்களை மோசம் பாக்குகிற பிசாசானவன் கழுதிற்குமாய் அந்த அக்னியின் அந்த கடலிலே தள்ளப்படுவதான காரியத்தை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. இதோ சர்ப்பங்களையும் தேர்களையும் மிதிக்கவும் தேவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கும். ஒன்றை உங்களை சேதப்படுத்தாதே என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து பாடசலும் வலுசலும் மிதித்து போடுவார். சத்துடைய கிரிகளை எல்லாம் முறியடித்து ஜெயமாய் முன்னேறி செல்ல கர்த்தர் நாளை நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்தமாக மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். வேலையாளும் ராஜா இங்கே இருந்து புறப்படுவார்.